ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருளாக சேர்க்கலான்னு பார்க்கலாம். இது வந்து மசாலா தனியாக அரைக்கணும். மசாலா வந்து இது தனியாக அரைச்சி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து உளுந்து 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, அப்புறம் வந்து இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை வந்து இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வத்த குழம்புக்கு வந்து அடுப்பு சூடானதும் இதில் வந்து சீரகம், வெந்தயம், கடுகு, 2 மிளகு சேர்த்துருக்கேன். பொரியட்டும். இப்போ வந்து வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து நான் 3 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து அரைச்சி சேர்த்தா கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்பு, அதுக்காக தான் அரைச்சி சேர்க்குறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். வந்து புளிக்குழம்பு பொடி, மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். கிளறிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்களை பாராட்டுவாங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையாக வரும். இந்த பொடி வந்து எப்படி அரைக்கணும்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இது வந்து வத்த குழம்பு பொடி அரைக்கிறது. இது வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு வந்து விசேஷமாக இந்த பொடி தான் சுவையை கொடுக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயும் இப்போயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு வேக வைக்கலாம். பொடியோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா தளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே பாருங்கள், தக்காளிலாம் நம்ம அரைச்சி ஊற்ற போய் தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா குழம்பு கட்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.